ஏங்க நானும் கிறிஸ்தவன் தாங்க. நானும் கிறிஸ்தவன் தான். அட எப்படிங்க நீங்க சொல்றீங்க? அப்படின்னு கேட்டா, மகாத்மா காந்திக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய மலைப்பிரசங்கம் பிடிக்குதோ, அதே போல எனக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளும், பிரசங்கங்களும் ரொம்ப பிடிக்குங்க. உங்க வீடியோ கூட அடிக்கடி பார்ப்பேன். அது கீழ ஐ லைக் ஜீசஸ்ன்னு கமெண்ட் கூட பண்ணுவேங்க. அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்லன்னா, இல்லங்க இயேசு கிறிஸ்துவுடைய பிக்சரையும், கிராஸுடைய டாலரையும் கழுத்துல எப்பொழுதுமே நானு போட்டிருப்பேங்க. அப்ப நான் கிறிஸ்தவன் தானே? அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏங்க நான் பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பத்துல தாங்க. எங்க அப்பா, அம்மா கிறிஸ்தவன் தாங்க. ஏங்க என்னுடைய பேரு கூட கிறிஸ்தவ பேரு தாங்க. அப்ப நான் கிறிஸ்தவன் இல்லாட்டினா யாருங்க கிறிஸ்தவங்க? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்களா? ஒருவர கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனாலயோ, கிறிஸ்துவையும் கிறிஸ்துவுடைய பிரசங்கத்த பிடிக்கிறதுனாலயோ ஒருவர் கிறிஸ்தவராக முடியுமா? நான் சொல்லக்கூடிய இந்த 5 காரியத்த நீங்க கவனமா கவனிங்க. இந்த 5 அனுபவங்களையும் நீங்க கடந்து போயிருந்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்தவன் தாங்க. முதலாவது காரியம் என்னன்னா, ரியலைஸ் தட் யூ ஆர் அ சின்னர். நான் பாவி என்பதை உணர வேண்டுங்க. ஏங்க என்னையா பாவின்னு சொல்றீங்க? உங்களும் இல்லங்க, என்னையும் முழு உலகத்தையும் தான் சொல்றேன். முழு உலகமும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போய் விட்டோம்னு வேதத்துல சொல்லுதுங்க. நம்ம ஆண்டவருடைய 10 கட்டளையை நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறார். நான் தேவனுக்கு முன்பதாக எவ்வளவு குற்றவாளியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டுங்க. 2வது காரியம் என்னன்னா, நோ தட் ஜீசஸ் இஸ் த சேவியர். இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்பதை உணர வேண்டுங்க. சில பேர் பாவம் செய்யி, பாவம் செய்யாதன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாவம் செய்யி, பாவம் செய்யல என்று மட்டும் சொல்லல. நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாகவும் அவர் வந்திருக்காருங்க. ஏன்னா பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க அவர் எடுத்திருக்காரு. அவர் மட்டும்தான் நம்மள பாவத்திலிருந்து ரட்சிக்கவும் முடியும், நம்மள மன்னிக்கவும் முடியுங்க. 3வது காரியம் என்ன ஆகுதுன்னா, பிலீவ் ஹிம் அஸ் யுவர் சேவியர். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது வேற, இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிருக்கேன்றது வேறங்க. விசுவாசிக்கிறதுனா என்னன்னா, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்றோங்க. நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். 4வது காரியம் என்னன்னா, ரிசீவ் ஹிம் அஸ் யுவர் லார்ட் அண்ட் மாஸ்டர். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கர்த்தராகவும், எஜமானனாகவும் ஏற்றுக்கொண்டு, நம்மளுடைய பேச்சிலும், செயலிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். 5வது காரியம் என்னதுன்னா, விட்னஸ் ஹிம் டு த வேர்ல்ட். உலகமெங்கும் இயேசுவை குறித்து சாட்சி பகர வேண்டும்ங்க. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. நான் பெற்ற இன்பத்தை முழு வையகமும் பெற வேண்டும். அப்படின்னா நம்மளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற அவருடைய சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், ரட்சிப்பையும் முழு உலகத்திற்கும் நாம் சொல்ல வேண்டும்ங்க. அப்ப பெயர்ல மட்டும் கிறிஸ்தவனா மட்டும் இருந்தா போதாதுங்க. இயேசுவின் பெயரை பெருமைப்படுத்துகிற கிறிஸ்தவனா இருந்தா நீங்களும் கமெண்ட்ல அடிச்சு சொல்லலாங்க. ஐ எம் அ ப்ரவுட் கிறிஸ்டியன்.